இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கம்பெனிக்கு 40 கோடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும், அதில் எவ்வளோ லாபம் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும்? சொல்லுங்க. 38 கோடியில கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்கணும். பேலன்ஸ் 2 கோடியை ப்ராஃபிட்டா வச்சுக்கணும். வாட்? 40 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல வெறும் 2 கோடி ரூபாய் தான் லாபமா? கம்பெனி முன்னேறதுக்கு தான் நம்ம வேலை பார்க்கணும், மூடிட்டு போறதுக்காக இல்ல. ஒரு நிமிஷம் மனிஷா, நீங்க சொல்லுங்க. அவ்வளோ குறைவான லாபம் இருந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துறது ரொம்ப கஷ்டமாச்சு. இது உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில புது பிரான்ச். ஒரு கம்பெனியை நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம்னா மக்களுக்கு அது மேல நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரணும்னா நம்ம வேலையில நேர்மை இருக்கணும். நேர்மை இருக்கணும்னா நம்ம கையில இருக்க அதிக பெர்சன்டேஜ் பணத்தை நம்ம செலவு பண்ணணும். லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. நேர்மை அதிகரிச்சா ப்ராஜெக்டோட கவுண்ட்ஸ் அதிகமாகும். அதோட கவுண்ட்ஸ் அதிகமாச்சுன்னா மவுத் பப்ளிசிட்டி அதிகமாகும். அதுக்காக பப்ளிசிட்டிக்காக நம்ம செலவு பண்றது குறையும். சோ மீதம் இருக்க லாபம் அதுவும் அதிகரிக்கும். ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு தேவையான பேர் கிடைச்சதும் நேர்மையை கடைபிடிச்சுக்கிட்டே நமக்கு தேவையான லாபத்தையும் நம்ம சம்பாதிக்கலாம். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நம்பிக்கை தான் அடித்தளம். அடித்தளம் எந்த அளவுக்கு பலமா இருக்கோ கட்டமைப்பும் அந்த அளவுக்கு பலமா இருக்கும். ஆனா அப்படி பண்ணா பிரில்லியன்ட் ஆன்சர். உங்களுக்கு அனுபவம் இல்லைனாலும் ஆன்சர் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஐ லைக் இட். Thank you sir. சரி, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எங்க முடிவை சொல்றோம். சரிங்க சார். கடவுளே, இந்த வேலை எப்படியாச்சும் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுப்பா. இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அங்க வீட்லயும் எங்க ஆபீஸ்லயும் அவர் கூட சேர்ந்து இருக்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அவருக்கு எந்த ஆபத்தும் எந்த கண்டமும் வராத மாதிரி அவரை காப்பாத்துற ஒரு பலம் எனக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த வேலை எனக்கே வர மாதிரி பண்ணு கடவுளே. பாக்கியலட்சுமி மேடம் தவிர மத்தவங்க எல்லாருமே கிளம்பலாம். பாக்கியலட்சுமி மேடம், நீங்க சார் கேபினுக்கு போங்க. சோ ஃபைனலி வெங்கட பாக்கியலட்சுமியை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லு. ஆனா அவளை ஏன் சூஸ் பண்ண? நான் தான் சொன்னேன்ல மனிஷா, அனுபவம் இல்லைனாலும் அதை தாண்டி லாஜிக்கலா யோசிக்கிறவங்களா இருக்கணும்னு. அது அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், அவ சொன்ன ஆன்சர்ல அவ சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணா எந்த கம்பெனியா இருந்தாலும் பிரபலமாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. தட் வாஸ் த பிரில்லியன்ட் ஆன்சர். Congratulations, Venkata Bhagyalakshmi. You're selected. Thank you, sir. இந்த ஃபைலை நல்லா ஸ்டடி பண்ணு. ஓகே மேடம்.